என்னாச்சுப்பா? கபடி விளையாடுனீங்களா? கிண்டல பாத்தீங்களா? ஏண்டி கபடி விளையாடுற வயசாடி அவருக்கு? காவேரி, நான் எப்படி கபடி விளையாடுவேன்னு அம்மாவை கேட்டுப்பாரு, சொல்லுவா. அம்மா, உன் வெக்கத்தை பார்த்தாவே தெரியுது. உங்க காதல் கபடியில தான் ஆரம்பிச்சிருக்கும் போலயே. என்னங்க இவள போக சொல்லுங்க, சும்மா வம்பிழுக்கணும். போதும் போதும். துளசி, இன்னும் நீ தூங்கலையா? இன்னைக்கு நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பத்மாமா தேவையில்லாம என் மேல கோவப்படுறாங்க. காவேரி எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டா. நீ எதுக்கும் கவலைப்படாம போய் தூங்கு. ஹலோ, நோ டென்ஷன். எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். எனக்கு எலெக்ஷனை பத்திலாம் எதுவும் தெரியாது. ஒரு தடவை ஓட்டு போட்டிருக்கேன், அவ்வளவுதான் எனக்கும் தேர்தலுக்குமான தொடர்பு. ஏதோ சொல்ல வர, என்னன்னு சொல்லு. இல்ல, கண்டிப்பா நான் ஜெயிக்கணும். ஆனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நீ ஏமா கவலைப்படுற? எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. காவேரி, போய் சிவா கூப்பிட்டு வா. ஆ, ஏய், போனை வச்சுட்டு போய் சொன்ன வேலையை செய்டி. சரி, போறேன் போறேன். விசாலாச்சு, இதைத்தானே எதிர்பார்த்த? துளசி, நீ உட்காருமா. இல்ல பரவாயில்லங்கய்யா, நான் நிக்கிறேன். வருங்கால பிரசிடென்ட் ஆச்சேமா, உட்காரு. அம்மா, கிண்டல் பண்ணாதீங்க. சிவா, நீதான் துளசிக்கான தேர்தல் வேலையெல்லாம் செய்யணும். நான் வரமாட்டேன், சரியா? சரிங்கப்பா. சிவா, துளசி ஜெயிக்கணும், அது உன் பொறுப்பு. ஓகேம்மா. அப்பா, என்னெல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஏதோ ரகசிய மீட்டிங் நடக்குது. அண்ணா, முதல்ல ஓட்டு போடணும்னு. காவேரி, சாரிம்மா. சிவா, பத்மாவுக்கு பெருசா இந்த தொகுதியில் அறிமுகம் எல்லாம் தேவையில்ல. ஆனா துளசி புதுசு. அதனால துளசி முகத்தை எல்லார் மனசுலயும் பதிய வைக்கணும். அதுக்காக போஸ்டர் அடிச்சு வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கணும்டா, சரியா?